ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 14th நவம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டாளோட அப்பா ஆண்டாள்கிட்ட நம்ம ஆதிக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், நமக்காக இவ்வளோ தூரம் செய்கிற ஆதிக்கு நம்ம நல்லது பண்ண வேண்டாமா, நீ ஆதியோட மாமாவோட நம்பரை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, மாமா நம்பர்லாம் இல்லை, மாமா பொண்ணு ஸ்வேதா நம்பர் வேணா இருக்குது, ஆனால் அவர் ரொம்ப கெட்டவர்னு சொல்லி அழகர் சொல்லியிருக்காரு, எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நம்ம அவனுக்கு நல்லது பண்ணுவோம், நீ நம்பரை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, ஆண்டாலும் அவங்க அப்பாவை நம்பி அழகர்கிட்ட போய் நம்பரை கேட்குறாங்க. அவரும் கொடுத்துட்றாரு. அவர் ஏதோ கடை திறக்கிறதுக்காக இருக்கிற புடவை அதோட டைப்ஸு அதெல்லாம் பற்றி ஏதோ எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் இவங்க நம்பர் கேட்ட உடனே அவரும் கேட்குறாரு, எதுக்கு இப்போ அவள் நம்பரை கேட்குற, அவள் சரியான பொல்லாதவளாச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை பெரியவங்களாக பேசினாங்கன்னா ஆதிக்கும் பாரதிக்கும் அது நல்லது தானே, கூட நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் உடனே நம்பரை கொடுக்குறாரு. ஆண்டாள் உடனே நேரம் அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்றாங்க. அதை அவங்க அம்மா பார்க்குறாங்க, ஆண்டாளோட அம்மா. அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க, என்னது இது, உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் என்ன இவ்வளோ நல்லவர் ஆகிட்டிங்களா, யாராவது சேர்ந்துருந்தாலே உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் என்ன இப்போ ஆதி அவன் குடும்பத்தோட பாரதியோடு சேர்த்து வைக்கணும்லாம் யோசிக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, அவன் நமக்கு ஒரு நல்லது பண்ணுறான், அதனால் நான் அவனுக்கு ஒரு நல்லது பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் நேரம் உடனே ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஆதியை பற்றி விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்வேதா நம்பவே இல்லை, இப்படி தான் பல பேர் ஃபோன் பண்ணுறீங்க, எப்படி நான் உங்களை நம்புறதுன்னு கேட்குறா. ஃபஸ்ட்டு ஃபோனை வச்சிட்றா. அதுக்கப்புறம் இவர் ஆதி பாரதி தமிழ் 3 பேரும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவை அமிச்ச உடனே ஸ்வேதாவே லைனில் திருப்பி என்ன சார் என்ன சொல்கிறீங்க, இவங்களை பற்றி நீங்கள் எனக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே இவர் இவங்க என் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் தான் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஸ்வேதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. என்னது சேர்ந்துருக்காங்களா, எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னோடனே இவர் இந்த மாதிரி மதுரை பக்கத்தில் இந்த கிராமத்தில் இருக்கோம் நாங்கள், நீங்கள் இங்கே வந்தேன்னா இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு நான் வர்றதுனால உங்களுக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. எனக்கு ஆதியோட ஃப்ரெண்டு அழகர் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, எனக்கு அவனும் என் பொண்ணும் சேர்ந்துருக்கிறது பிடிக்கல, அதுக்கு ஆதி நிம்மதி இல்லாமல் போனால் தான் அழகருக்கும் ஆதிக்கும் நடுவில் சண்டை வரணும் எனக்கு, அதுக்காக தான் இப்போ ஒன்றை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ வாமா, உனக்கு இவர் நேரம் இங்கே வர வேணாம், நான் உனக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தரேன், நீ அங்கே தங்கிக்கோ, நான் நாளைக்கு காலையில் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ கிளம்புவேன்னு கேட்குறாரு. அவள் இப்போவே நான் கிளம்பி காலையில் அங்கே இருப்பேன்னு சொல்கிறா. இவர் உடனே நான் மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ ஸ்வேதா அங்கே வரப்போகிறா. இதுக்கு நடுவில் அவங்க பார்த்த ஒரு இடம், அந்த ஜவுளி கடை திறக்கிறதுக்கு பார்த்த இடம் ஃபைனலைஸ் பண்ணுறாரு ஆதி. ஸோ அதுக்கு இன்றைக்கி ஈவினிங் போய் நான் செக்கெல்லாம் கொடுத்து பணம் அட்வான்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை அழகர் வீட்டில் சொன்னோடனே ஆண்டாளோட அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமி கிட்டெல்லாம் வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ணின்று அவங்களுக்கு தீபாரதனை எல்லாம் காட்டி எல்லாம் செய்வாங்க. அந்த இடத்துக்கு வருவார் ஆண்டாளோட அப்பா. அந்த உடனே என்ன திடீர்னு ஒரே சாமிலாம் கும்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை இவங்க இடம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, ஸோ இவங்க இனிமேல் தொழிலதிபர் ஆக போகிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக சொன்னோடனே ஆண்டாளோட அப்பாவுக்கு ஒரே வயிற்றுச்சலாக இருக்குது. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், நான் கூட வேணால் எலெக்ஷன்லேருந்து வாபஸ் வாங்கிடுறேன், இவ்வளோ பெரிய தொழிலதிபர் எதிர்த்து நான் எப்படி போட்டி போடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் உடனே அவர் பேசிகிட்டே இருக்கும்போதே ஸ்வேதா வந்துடுறா. ஸோ அவள் கால் பண்ணுறா தர்மலிங்கத்துக்கு, இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் மீட் பண்ண கிளம்புறாரு. ஸ்வேதா கிட்டே போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்ட உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் ஆதிக்கு இதயம் வாங்கிறதுக்கு இதயத்தை வைக்கிறதுக்காக தான் அந்த வாசுவை கொன்னீங்க, அவன் இதயத்தையும் வச்சிங்க, நீங்கள் ஆதிக்கு நல்லது தானே பண்ணியிருக்கீங்க, அப்புறம் என்னத்துக்கு இந்த ஆதிப்பைய உங்களுக்கு எதுவுமே நல்லது பண்ணாமல் பாரதியை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே ஸ்வேதா சொல்கிறா, எங்கள் கதையை பற்றி பேச ஆரம்பித்தா 2 நாள் போகும், அதெல்லாம் வேணாம் சார், இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கணும், இவங்க 2 பேரும் சேர்ந்தே இருக்கக்கூடாது, எப்போவும் நான் அடியாட்களோடு வருவேன், பட் இந்த வாட்டி என் வாயும் வார்த்தையும் தான் எனக்கு ஆயுதம் எல்லாமே, ஸோ நான் என்னோடய வார்த்தைகளாலேயே அவங்கள நான் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு விஷயம் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிளான் சொல்கிறா தர்மலிங்கத்துக்கிட்ட. தர்மலிங்கம் இதெல்லாம் சரியாக நடக்குமா, அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அது நீங்கள் செய்கிறத பொறுத்து தான் சார் இருக்குது, முதல்ல நான் போய் செஞ்சுட்டு வரேன், சரி எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ போய் பிரசிடெண்ட் வீடுன்னு கேளு, எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாரு.
இங்கே வந்து வீட்டில் பாரதியும் தமிழும் எங்கேயோ வெளியில் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம எல்லாம் சேர்ந்து வெளில போகிறோம்ல அப்படின்னு தமிழ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அப்போ காலிங் பெல் அடித்தோடனே போய் கதவை திறக்கிறா. அப்பா தான் வந்திருப்பாரு போ அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியும். சரி நீ போய் கதவை திறந்து பார்த்தா அங்கே ஸ்வேதா வந்து நிற்கிறாங்க. ஸோ ஆதி வீட்டில் இல்லை. ஸ்வேதாவை பார்த்த உடனே தமிழ் ரொம்ப பயந்து போய்ட்றா. அவள் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நின்ன இடத்துல பாரதியும் வராங்க. உடனே ஸ்வேதா சார மாதிரியே கத்த ஆரம்பிக்கிறா. என்ன இப்படி ஓடி வந்து கண்ட இடத்துல ஒழிஞ்சு வாழறீங்களா, நீங்கள் தான் வெக்கமாகவே இல்லையா அவங்களுக்குலாம், இந்த மாதிரி நீ வந்து அன்றைக்கி அவ்வளோ திட்டிட்டு போன, கடைசியில் இப்போ வந்து ஆதியோடு இங்கே உட்காந்து வாழ்ந்துட்டுருக்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீ தான் வந்து ஆதியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வாசுவை வந்து ஆள் வச்சு கொண்டுட்டியோன்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது, எங்கள் அப்பா மூலமாக அதை நடத்திட்டியா, எனக்கு வந்து உன் மேலே டவுட்டாகவே இருக்குது பாரதி, பணம் தானே உனக்கு முக்கியம், வேணும்னு சொல்லியிருந்தா நாங்கள் கொடுத்துருப்போமே, தேவையில்லாமல் என் வாழ்க்கையிலையும் விளையாடிட்டியே அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. பாரதி நின்று எல்லாத்தையும் கேட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. தமிழும் அழுதுகிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து ஆதி வந்துடுறாரு. ஆதி வந்தவுடனே அவர் ஸ்வேதாவை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே, வாங்க மாமா, என்ன ரகசியமாக நீங்கள் குடும்பம் நடத்துகிறத நான் வந்து பார்த்துட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்லாம் சொல்லி திருப்பி ஆதிக்கிட்டேயும் ஆரம்பிக்கிறாரு. ஆதி உடனே வந்து ரொம்ப கோச்சுக்கிறாரு. நீ இப்போ வெளியில் போறியா இல்லை நானே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாரு. நான் என்ன பாரதின்னு நினச்சிங்களா நீங்கள் மிரட்டினோடனே நான் பயப்படுறதுக்கு, நான் வந்து ஸ்வேதா, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், என்ன போலீஸில் பிடிச்சி கொடுப்பீங்களா, பிடிச்சி கொடுங்க, அவங்க வந்து நீ எதுக்கு இப்படி பேசுனேன்னு கேட்பாங்க, நான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது இருக்கும், நீங்களும் உங்கள் அம்மாவும் திட்ட போட்டு வாசுவை கொன்னதை வெளில சொல்ல வேண்டியது இருக்கும், போலீஸ் உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அடுத்தது 3வது குற்றவாளியாக பாரதியை கூட அரெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா உன் புருஷனை கொன்னவன் தெரிஞ்சு அவன் கூட வாழறியான்னு சொல்லி அப்போ உனக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கூட கேட்கலாம். அதே மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சப்பதுக்கும் நீ ஏன் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு கூட பாரதியை கேட்கலாம். அப்படியும் பாரதி எதையோ ஒன்று சொல்லி தப்பிச்சு வெளியில் வந்தால் கூட அவளை வந்து மீடியாலாம் சும்மா விடாது, அவளை வந்து போட்டு கிழிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லி இன்னும் மேலே மேலே ரொம்ப ஹர்ட்டிங்காக பேச பாரதி பயங்கரமாக அழறாங்க. ஆதி கத்துறாரு, இந்த மாதிரிலாம் பேசாத, முதல்ல வெளியில் போ, இப்போ நீ போகலன்னா அதே மீடியாவில் உன்னை நான் கொலை பண்ணிட்டேன்னு வரும், மரியாதையாக வெளில போ அப்படின்னு. ஒன்று எனக்கு இங்கே ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை, இந்த மாதிரி திருடிக்கிட்டெல்லாம் எனக்கு பேசுகிறதுக்கு விஷயமே இல்லை, இப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே ஆதி வந்து பாரதியை பார்த்து, பாரதி இதெல்லாம் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. பாரதி அப்படியே தமிழை கூட்டிகிட்டு உள்ள ரூம்குள்ளே போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆதி அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. ஸோ அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இப்போ வந்து தர்மலிங்கம் வந்து அவரோட ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காக தேவையில்லாமல் இப்போ ஸ்வேதாவை உள்ளே இழுத்ததுனால இத்தனை நாள் ஏதோ சந்தோஷமாக போயிட்டு இருந்தது, திருப்பியும் கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ப்ரோமோவில் வந்து அழகரும் ஆதியும் வேறு சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி 15th எபிசோடுக்கு ப்ரோமோ அந்த மாதிரி வந்திருக்கு. பார்ப்போம் இதுக்கு மேலே எப்படி போகுதுன்ட்டு. இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.